சர்வா பணம் கொடுக்கவில்லை என்றால் ராஜ் தன் கோபத்தை எல்லாம் தன் மீது காட்டுவானோ என்ற பதட்டத்தில் வேதிகாவிற்கு வேர்த்து கொட்டியது. வெயிட்டர் சர்வாவின் கையில் இருந்த கார்டை வாங்கி ஸ்வைப் செய்த போது அவனது முகம் விளறியது. என்னாச்சு? சர்வா கார்டுல பில் பே பண்ற அளவுக்கு பணம் இல்லையா? அவர் கார்டுல பணம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க, அவருக்கு நல்ல மரியாதை கொடுத்துடலாம். சர்வா பணம் கொடுக்கவில்லை என்றால் ராஜ் தன் கோபத்தை எல்லாம் இன்று அவள் மீது காட்டுவான் என்பதால் வேதிகாவின் முகம் வெளிரி போனது. என்னாச்சுங்க? உங்ககிட்ட பணம் எதுவும் இல்லையா? வெயிட்டர் எதையாவது சொல்வதற்குள் திடீரென்று சில Z+ செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஹோட்டலின் பிரதான வாயிலுக்கு வந்தனர். எல்லோர் கவனமும் அங்கே திரும்பியது. யாரோ செலிபிரிட்டி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், அங்க பாத்தீங்களா? அது மிஸ்டர் கரிகாலன், விக்ரம் சாரோட பாஸ். தெரியுமா, இவங்கள பாக்குறதுக்கு வருஷக்கணக்கா காத்திருக்கணும். நான் வேலை பாக்குற அதே கம்பெனில தான் அவரும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இன்னைக்கு அந்த கடவுளோட தரிசனம் எனக்கு கிடைச்சிருச்சு. மிஸ்டர் கரிகாலன் சர்வாவை அடையாளம் கண்டு கொண்டார். நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மிஸ்டர் கரிகாலன் சர்வாவை பார்த்தார். எல்லோரும் அவர்களைத்தான் பார்க்கிறார் என்று நினைத்த போது ராஜ் முன்னால் வந்தான். சர்வா கரிகாலனை புறக்கணித்து விட்டு மெயின் டோரை நோக்கி நடந்தார். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.